கூட வர போறியோ, ஊழியத்துல வர போறியோ, சுவிசேஷ பணியை செய்ய போறியோ, நான் போகும்போது எப்படி போக போறேன்? நீங்க எப்படி போக போற ஊழியத்துக்கு? கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ண போறோம்? கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ண போறோம்? அள்ளி என்ன பண்ண போறோம்? தெருவுக்கு என்ன பண்ண போறோம்? வீச போறோம். அல்லேலூயா. அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன், சுமக்கிறவன் ஆழ்ந்து கொண்டு போகிறான். என்ன ஆழ வரணும்? ஏன் ஆழ வரணும்? ஆண்டவரே, இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும், இந்த பாவி மனம் திரும்பணும், இந்த வீடு ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, உங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும். உன் கண்ணில் கண்ணீர் வருதா? 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 சுவிசேஷம் பண்ணிட்டா போதுமா? சுவிசேஷம் பாரம் போதுமா? சுவிசேஷம் அறிவிப்பது என்மேல் கடமை சரிதான். ஆனால் கண்ணீரோடு போகிறாயா? கவலையோடு போறாயா? ரட்சிப்பின் சுவிசேஷம் வாயிலிருந்து வருதா? சும்மா போகக்கூடாது. நானும் போற சுவிசேஷம் போலாமா? போலாமா? பயணம் போலாமா? சுவிசேஷம் சொல்ல போலாமா? 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 பயணம் போலாமா? சுவிசேஷம் சொல்ல போலாமா? அங்கே போலா, இங்கே போலா, இங்கே போலா, அங்கே போலா, இங்கே போலா, இங்கே போலா. எப்படி போறான்? இன்னைக்கு என் கூட வரவங்கலாம் எப்படி வரணும்? கண்ணீரோடு வரக்கூடாது. எப்படி வரணும்? எப்படி வரணும்? கண்ணீரோட. ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை என்ன பண்ண போறோம்? விதைக்க போறோம். ஒரு ஆத்மாவது என்ன பண்ணா? ஒரு பாவியாவது என்ன பண்ணா? மனம் திரும்பணும். அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பி என் சபைக்கு வந்து என் கூட உட்கார்ந்து எத்தனை பேர் பாருங்க. ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டு ஒரு குடும்பம் மனம் திரும்பி என் சமூகத்துல கர்த்தருடைய பாத்திரம் வரணும். அல்லேலூயா. அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் எப்படி போனா? அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை அவன் சுமந்து கொண்டு, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட உடனே, ஒரு குடும்ப சபைக்கு வந்த உடனே, ஒரு பாவி மனம் திரும்பின உடனே அவன் அறுத்த அந்த அரிகளை அவன் சுமந்து எப்படி வரா? எப்படி வரா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. யார் நல்லவர்? யார் நல்லவர்? கர்த்தர் ரட்சிப்பை தந்தார். தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு எப்படி வராவா? அல்லேலூயா. உன் வாயிலிருந்து, உன் சுவிசேஷ பணியிலிருந்து எத்தனை ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார்? அல்லேலூயா. 5ஆம் வசனம் சொல்லுது, படிங்க. எப்படி விதைக்கணும்? எப்படி விதைக்கணும்? கர்த்தர் செய்வார். வாருங்கள், செல்லுங்கள், பாவியே வா. இதெல்லாம் கண்ணீரோடு விதைக்கிறது இல்ல. அப்படியே உள்ள உடைக்கப்பட்டு எனக்கு கொடுத்த ரட்சிப்பை, எனக்கு கொடுத்த சமாதானத்தை, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, எனக்கு கொடுத்த சுகபலத்தை என் ஆண்டவர் இந்த ஜனத்துக்கு, இதுதான் கண்ணீரோடு விதைக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆமென். நீ கண்ணீரோடு கூட, மிகுந்த கண்ணீரோடு தேவ சமூகத்தில் கேளு. ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானத்தை கொடுங்க. என் வீட்டை நடத்தக்கூடிய ஞானத்தை, அறிவை எனக்கு கொடுங்க. ஞானம் எனக்கு குறைவா இருக்கிறது, அறிவு எனக்கு குறைவா இருக்கிறது, புத்தி எனக்கு குறைவா இருக்கிறது, பலன் குறைவா இருக்கிறது. என் சிந்தனை மாறுது, என் செயல்பாடுகள் மாறுது. நான் சரியா வாழ முடியல, என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியல. ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணுங்க? நீங்க ஞானத்தை கொடுங்க, தெளிந்த புத்தி கொடுங்க, பலனை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. எத்தனை பேர் கேட்கிற? கண்ணீரோடு விதைத்தால் என்ன பண்ணுவீங்க? விதைப்பது. விதை என்பது என்னது? வார்த்தை. விதை என்பது கண்ணீரோடு நீ தேவ சமூகத்தில் விதைத்தால் உன் குடும்பத்தை குறித்த பாரம், உன் கணவனை குறித்த பாரம், உன் மனைவியை குறித்த பாரம், பிள்ளைகளை குறித்த பாரம், உன் பெற்றோரை குறித்த பாரம், உன் எதிர்காலத்தை குறித்த பாரம், உன் சுகபலத்தை குறித்த பாரம், உன் வருமானத்தை குறித்த பாரம் உனக்கு இருந்தா இருக்குதா? பின்ன போடுவ. படிச்சா படிட்டு படிக்கடி போடுவேன். ஒரு பட்டா ஒரு பட்டு ஒரு பட்டி போட்டான்.